ஸோ ஹாய் காய்ஸ், நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா வண்டியோட செயின் வந்து ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு. எனக்கு செயின் லூப் பண்ண தெரியும், பட் செயின் வந்து டைட் பண்ண தெரியாது. அதனால தான் என் ஃப்ரெண்டோட மெக்கானிக் ஷாப் போயிட்டுருக்கோம். அது மெக்கானிக் ஷாப் இல்லை, அது கராஜ். அவனே வந்து ஓன் பண்ணுறான் அந்த கராஜை. வேலைச்சேரியில் இருக்கு அவனோடது. அதுக்கு தான் போயிட்டுருக்கேன். அவன் எனக்காக அங்கே ஒரு ரோட்டில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். நம்ம 2 பேர் சேர்ந்து போவோம்டா அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓகே காய்ஸ், நான் என்னோடய ஃப்ரெண்டோட கராஜுக்கு வந்துட்டேன். எதுக்காக வந்தேன்னு உங்களுக்கு தெரியும். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து வண்டியோட செயினை லூப் பண்ணலான்னு தான் வந்தேன். அப்புறம் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன். அப்புறம் வந்து என் வண்டியோட செயினில் வந்து கொஞ்சம் ஓவராக ஸ்லாக் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அதை அவன் செக் பண்ணுறான்னு சொல்லியிருக்கான். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து வண்டி வந்து அங்கே நிற்கிது. இதுதான் என் ஃப்ரெண்டோட வண்டி, டியூக் 250. இதோட ரிவ்யூ உங்களுக்கு சீக்கிரம் வரும். அப்புறம் வந்து நான் வந்து இன்றைக்கி லூப் பண்ணுறதுக்கு வந்து நான் என்னென்ன மெட்டீரியல்ஸ்லாம் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லலாம் தான் இப்போ இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். எல்லோரும் வந்து செயின் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து மோட்டலோட பெரிய ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுறீங்க. அதெல்லாம் தேவையே இல்லை. நம்ம சிம்பிளாக வந்து க்ளீன் பண்ணோன்னா நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து கெரோசின் இல்லைனா டீசலே யூஸ் பண்ணலாம். நான் வந்து இன்றைக்கி வந்து டீசல் வாங்கி வச்சுருக்கேன். ஒரு 50 ரூபீஸ்க்கு வாங்கி வச்சுருக்கேன். இதுவே ஓவர் தான், ஆனால் நான் வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து நான் வந்து செயின் லூப் வந்து பண்ணுறதுக்காக மார்த்தி சுசுக்கிலேருந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். 400 ml இது யூஸ் பண்ண போகிறேன். லூப்ன்றது எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது என்னோட காஸ்ட்டுக்கு இது ஓகேவாக இருந்துச்சு, அதனால் நான் இது யூஸ் பண்ண போகிறேன். அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து எங்கேயாவது ரஸ்ட்டாக இருக்கும். அதாவது உங்களுக்கு செயின் வந்து வெளியில் ஓப்பன் ஸ்பேஸில் இருக்கிறதுனால டக்குன்னு ரஸ்ட் ஆகிடும். அதனால அந்த ரஸ்ட்டை வந்து குறைக்கிறதுக்காக நான் வந்து WD-40 வந்து யூஸ் பண்ணலாம். WD-40 வந்து இது வந்து உங்களோட செயினில் ரஸ்ட், அப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்க்ரூ நட்டு அதெல்லாம் கூட உங்களுக்கு ரஸ்ட் ஆகிருக்கும். அதனால நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ரஸ்ட்டை வந்து நீங்கள் குறைக்கலாம். அப்புறம் வந்து நான் யூஸ் பண்ண இந்த 2 ப்ராடக்ட்டோட காஸ்ட்டு ஏதாவது தெரியணும்னா உங்களுக்கு வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் போடுறேன். ஓகே காய்ஸ், இப்போ நான் உங்களுக்கு வண்டியை காட்டுறேன். இப்போ வாங்க நம்ம போய் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம செயின் லூப் ஆரம்பிக்கலாம். ஸோ கைஸ், உங்களுக்கு என் வண்டியோட செயின் தெரியும். இந்த செயினில் வந்து ஸ்லாக் இவ்வளோ இருக்குது. ஸ்லாக்னா ஒன்றும் இல்லை, இந்த வண்டி இங்கே வந்து ஃப்ரண்ட் அண்ட் ஃப்ரோ ஆடுது தெரியுமா, அதுதான் வந்து ஸ்லாக்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்லாக் வந்து உங்களுக்கு வந்து 1.5 இன்ச்லேருந்து 1 இன்ச்சுக்குள்ளே இருக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என் ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்டதுக்கு அவன் சொன்னால் வந்து இது நார்மல் தான்டா, இது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டான். சரி ஓகேன்னு நானும் விட்டுறேன். சரி ஓகே, நம்ம வந்து லூப் பண்ண ஆரம்பிக்கலாம். இது வந்து ஸ்லாக் வந்து உங்களுக்கு அதிகமாகவும் இருக்கக்கூடாது, கம்மியாகவும் இருக்கக்கூடாது. கம்மியாக இருந்துச்சுன்னா வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும். லூஸாக இருந்துச்சுன்னா வந்து இந்த சைக்கிள் செயின்லாம் வந்து அவுந்துடும் தெரியுமா, அந்த மாதிரி வண்டியிலையும் அவுந்துடும். ரெண்டுமே ப்ராப்ளம் தான். உங்களுக்கு நார்மலாக இருக்கணும். அதாவது இந்த இவ்வளோ இருக்கலாம். என் வண்டியிலே அதுதான் அவ்வளோதான் இருக்குது. அதனால இது நார்மல்னு சொல்லிட்டான். ஓகே, நம்ம இப்போ வந்து செயின் லூப் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகே கைஸ், உங்களுக்கு வந்து செயின் லூப் பண்ணோன்னா பேக் டயர் வந்து உங்களுக்கு லிஃப்ட் ஆகிருக்கணும். அந்த பேக் டயர் லிஃப்ட் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்டாண்டை போட்டுட்டு சாச்சிக்கிட்டு பண்ணுவாங்க. நான் என்ன பண்ண போனேன்னா இந்த கார் ஜாக்கு உங்களுக்கு தெரியும், இங்கே தெரியுதா உங்களுக்கு கார் ஜாக்கு, அதை என்ன பண்ணுவேன்னா உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுவேன்னா இந்த R15 இங்கே இருக்கும், சஸ்பென்ஷன்லேருந்து வரும். அந்த யூவில் வந்து கார் ஜாக் போட்டு நான் லிஃப்ட் பண்ணுவேன். இப்போ லிஃப்ட் பண்ண உடனே பேக் டயர் மட்டும் மேலே லிஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு பேக் டயர் கொஞ்சம் லூஸாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து லூப் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து உங்களுக்கு லிஃப்ட் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், டயர் வந்து சுற்ற ஆரம்பிச்சிருச்சு, ஃப்ரீயாக சுற்ற ஆரம்பிச்சிருச்சு. முதல்ல வந்து உங்களோட டிஸ்டர்பன்ஸ், அங்கே உங்கள் பைக்கில் வந்து நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அந்த டிஸ்டர்பன்ஸ்லாம் முதல்ல கழட்டி வச்சோன்னா அப்போ தான் உங்களோட செயின் லூப் வந்து உங்களால் ஃப்ரீயாக பண்ண முடியும். அந்த டிஸ்டர்பன்ஸ் என்னென்னா இந்த மட்கார்டு உங்களுக்கு இருக்கும். அதில் வந்து இந்த 2 போல்ட் இருக்கும். இந்த 2 போல்ட்டை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்கார்டு ஃபுல்லாக வந்து ரிமூவ் ஆகிடும். அதனால உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. இதே மாதிரி 2 அந்த சைடும் இருக்கும். அது 2த்தையும் ஓப்பன் பண்ணிடணும். அப்புறம் வந்து இது வந்து உங்களோட செயினோட கார்டு. இந்த செயினோட கார்டு வந்து இந்த ஹேலன் கீ போட்டு இங்கே ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அந்த செயின் கார்டு, அதாவது இந்த இடம் ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ரீ ஆகிடும். அதனால உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து இங்கே ஒரு ஆலன் கீ இருக்கும், இதையும் ரிமூவ் பண்ணணும். ப்ளஸ் அது ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஷீல்டு அவுக்கிறது வந்து ஈஸியாக இருக்கும். இந்த ஷீல்டு எதுக்குன்னா வந்து இங்கே வந்து சின்ன ப்ராக்கெட் இருக்கும், ஸ்மால் ப்ராக்கெட் ஒன்று இருக்கும். அது வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே கைஸ், இந்த இதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணணும்னு நான் சொல்லிடுறேன். இந்த போல்ட்டெல்லாம் அவுக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு டியூப்லர்னு ஒன்று யூஸ் ஆகும். அந்த டியூப்லர் என்னென்ன டியூப்லர்னால் இது வந்து 10 mm டியூப்லர் வந்து இதுக்கு யூஸ் ஆகும். உங்களுக்கு வந்து பின்னாடி மட்கார்டு ஓப்பன் பண்ணுறதுக்கு வந்து 10 mm டூல் வந்து யூஸ் ஆகும், அதாவது டியூப்லர் யூஸ் ஆகும். அப்புறம் வந்து ஹேலன் கீ வந்து உங்களுக்கு வந்து 5 mm ஹேலன் கீ வந்து யூஸ் ஆகும். அதாவது இங்கேயும் அப்புறம் வந்து இங்கேயும் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஹேலன் கீ, அதாவது 5 mm ஹேலன் கீ வந்து யூஸ் ஆகும். அப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்மால் ப்ராக்கெட்டோட ஷீல்டு அவுக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு 8 mm வந்து டியூப்லர் வந்து யூஸ் ஆகும்.
அப்புறம் நீங்கள் வந்து அவுட்டர் ஸ்க்ரூ எல்லாம் எங்கேயாவது கீழே எங்கேயாவது போட்டுறாதீங்க. ஒரு இடத்துல நல்லா செக்யூரான இடத்துல வைங்க, இல்லைனா வந்து தொலைஞ்சு போயிடும். இந்த போல்ட்லாம் உங்களுக்கு வந்து திருப்பி கிடைக்காதுன்னா கம்பெனி போல்ட்டு. இந்த போல்ட்லாம் உங்களுக்கு திருப்பி கிடைக்காதுன்னு இல்லை, அலைய விடுவாங்க. அது இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அலைய விடுவாங்க. அப்புறம் இந்த ஃபேரிங்கோட போல்ட்லாம் கழட்டும் போது கொஞ்சம் பார்த்து கழட்டுங்க. ஏன்னா உங்களோட போல்ட்டோட அந்த டூல்ஸே உங்கள்கிட்ட வந்து ஸ்க்ராட்ச் பண்ணுறாங்க, பார்த்துக்கோங்க. இப்போ வந்து உங்களுக்கு இந்த 2 இடமும் ஃப்ரீ ஆகிடுச்சு. அதனால் இப்போ என்ன பண்ணலாம், இந்த 2 போல்ட்டு இந்த 2 டியூப்லரை வச்சு கழட்டுறதுக்கு வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து உங்களோடது வந்து 8mm டியூப்லர். இது சைஸ் 8mm டியூப்லர் சைஸ். இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மால் ப்ராக்கெட்டை அவுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஓகே கைஸ், இப்போ என்னன்னா நீங்கள் வந்து ஷோரூம் போனீங்கன்னா இந்த ஸ்மால் ஸ்ப்ராக்கெட்டை வந்து ஓப்பனே பண்ண மாட்டாங்க, இந்த ஷீல்டு ஓப்பனே பண்ண மாட்டாங்க. அப்படியே பேக்லேயே வந்து உங்களுக்கு லூப் பண்ணிட்டு அப்படியே விட்டுருவாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே எவ்வளோ அழுக்கு இருக்குன்னு நீங்கள் பாருங்கள். இவ்வளோ அழுக்கு இருக்குது உங்களுக்கு. பார்க்க போனால் இவ்வளோ அழுக்கு இருக்குது. ஃபுல்லாக வந்து மண்ணாக இருக்குது. அந்த ரெய்னி சீசன்லாம் ஓட்டுற மண் எல்லாம் இதில் தான் போய் மாட்டிக்குதுன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஷோரூமில் அவுக்கவே மாட்டாங்க. இந்த பார்ட்டே உங்களுக்கு முதல்ல ஷோரூமில் அவுக்கவே மாட்டாங்க. பின்னாடியே உங்களுக்கு வந்து லூப் அடிச்சுட்டு க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. உங்களுக்கு ஸ்ப்ராக்கெட்டை பார்த்தாலும் தெரியும் எவ்வளோ அழுக்காக இருக்குது. ஃபுல்லாக அழுக்காகவே இருக்குது. இப்போ நாங்கள் அதை க்ளீன் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ நாங்கள் வந்து பின்னாடி மட் கார்டை வந்து கழட்ட போகிறோம். ஸோ கைஸ், நமக்கு இப்போ மட்கார்டை கழட்டிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு மட்கார்டு வந்துடும். ஸோ கைஸ், நம்ம தேர்ட் ஸ்டெப்புக்கு போகலாம். தேர்ட் ஸ்டெப் வந்து முதல்ல வந்து செயினை வந்து நீங்கள் ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணணும். செயின் க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் செயின் கிளீனர் வாங்கிக்கலாம். அதாவது C1 C2 அப்படின்னு சொல்லுவாங்க. C1னா வந்து செயின் கிளீனர், C2னா செயின் லூப்னு சொல்லுவாங்க. அது நீங்கள் வாங்கிக்கலாம். மோட்டல், அப்புறம் வந்து OKS அப்படின்னு நிறைய பிராண்ட்ஸ்லாம் இருக்குது. அதை நீங்கள் எதாவது யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ அவ்வளோவா நம்மக்கிட்ட அவ்வளோதான் காசு இல்லாதனால நான் வந்து கெரோசின் இல்லைன்னா இப்போ டீசல் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ டீசல் யூஸ் பண்ணுறேன். டீசல் வந்து நீங்கள் வந்து அப்படியே எடுத்து ஊற்றக்கூடாது. இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரேயர் மாதிரி வாங்கிக்கோங்க. இந்த ஸ்ப்ரேயர் மாதிரி வாங்கிட்டு நீங்கள் அப்படியே ஜென்டலாக அந்த செயின் மேலே நீங்கள் ஸ்ப்ரே பண்ணாலே போதும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஓவராக கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டிய இடமே வந்து உங்களுக்கு வந்து ஸ்ப்ராக்கெட்டில் தான் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா ஸ்ப்ராக்கெட் வந்து உங்களுக்கு வந்து க்ளோஸ்டு ஏரியாவாக இருக்காங்க, நிறைய வந்து உங்களுக்கு வந்து டஸ்ட் பார்ட்டிகல்ஸ், அப்புறம் வந்து நீங்கள் ஃப்ரண்ட் டயர்லேருந்து வர அழுக்கு எல்லாமே இதில் தான் போய் உட்காந்துக்கும், செடிமெண்ட் ஆகிடும். அதனால நீங்கள் வந்து இதில் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரே பண்ணுங்கள். இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. முடிஞ்ச எல்லாத்துலேயும் ஸ்ப்ரே பண்ணுங்கள். நீங்கள் ஸ்ப்ரே பண்ணும் போதே தெரியும் கீழே கொட்டுறதுலாம் வந்து உங்களுக்கு வந்து பிளாக் ஷேடில் உங்களுக்கு கொட்டும் அழுக்கெல்லாம். ரியர் ஸ்ப்ராக்கெட் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணும்போது எப்பயுமே வந்து பேக் சைடில், அதாவது ரிவேல்ஸில் வந்து உங்கள் டயரை சுற்றுங்க. ஏன்னா வந்து நீங்கள் ஃப்ரண்ட்டில் டயர் சுற்றும் போது நீங்கள் கையை நடுவில் வச்சுருந்தா போய் ஸ்ப்ராக்கெட்டில் போய் மாட்டிக்கும். எப்பயுமே வந்து வண்டி ஆன் பண்ணிவிட்டு வந்து ஸ்ப்ராக்கெட்டை வந்து க்ளீன் பண்ணுவாங்க, லூப் பண்ணுவாங்க. அதை பண்ணாதீங்க. ஏன்னா டக்குன்னு போய் உங்கள் கை மாட்டினுச்சுன்னா கைக்கு கூட கட் ஆகிடும். இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கு. அதனால தான் நான் சொல்கிறேன். உங்களுக்கு வந்து செயின் க்ளீன் பண்ணும்போது உங்களுக்கு 3 ஸ்டேஜில் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சைட் க்ளீன் பண்ணணும், அப்புறம் வந்து அதாவது உங்களோட ஃபேஸ் சைடு வந்து க்ளீன் பண்ணணும், அப்புறம் வந்து உங்களோட அப்பர் சைடில் வந்து க்ளீன் பண்ணணும், அப்புறம் வந்து பேக் சைடில் க்ளீன் பண்ணணும். இது 3 ஸ்டேஜாக பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் ஒரே ஸ்டேஜில் பண்ணிட்டீங்கன்னா இந்த சைடு மட்டும் தான் க்ளீன் ஆகும், பின்னாடிலாம் க்ளீனே ஆகாது. நம்மளுக்கு வந்து செயின்றது எல்லாமே சேர்த்து தான் செயின். அதனால ஃப்ரண்ட்டில் மட்டும் பண்ணாதீங்க. இந்த சைடு தான் ஈஸியாக இருக்குது அப்படிலாம் பண்ணாதீங்க. எல்லா சைடுமே க்ளீன் பண்ணுங்கள். இப்போ நான் ஃப்ரண்ட்டு முடிச்சிட்டோம், நம்ம பேக்கு போகிறோம். ஓகே கைஸ், உங்களுக்கு நான் வந்து இப்போ பக்கத்தில் காட்டுறேன். நீங்கள் அதை பாருங்கள் எப்படி வந்து அந்த அழுக்கெல்லாம் கொட்டுதுன்னு நீங்கள் பாருங்கள். இங்கே பாருங்கள், அப்படியே கருப்பாக இருக்கும் பார்க்கறதுக்கு.
ஓகே guys, இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா அடிச்ச உடனே டக்குன்னு க்ளீன் பண்ணாதீங்க. அது வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து அது ஜெல்லாக விடுங்க. அந்த செயினோட கொஞ்சம் ஜெல் ஆகணும். அப்போ தான் வந்து உங்களோட அந்த கருப்பாக இருக்க டஸ்ட் பார்ட்டிகல்ஸ்லாம் கொஞ்சம் வந்து மேலே வரும். அதாவது செயினை விட்டு கொஞ்சம் ரிலீஸ் ஆகும். அப்புறமா நீங்கள் தொடச்சிங்கன்னா க்ளீனாக வரும். ஓகே guys, இப்போ வந்து ஸ்ப்ரே பண்ணி அதாவது செயினில் ஸ்ப்ரே பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் கிட்டத்தட்ட ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து தினமும் யூஸ் பண்ணுற டூத் ப்ரஷ் வச்சே நீங்கள் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். அது பெரிய விஷயம் கிடையாது. எதுக்கு இது வந்து அதே ப்ராசஸ் தான். இது வந்து நீங்கள் வந்து த்ரீ ஸ்டேஜஸில் வந்து க்ளீன் பண்ணலாம். அதாவது உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் ஒரு தடவை க்ளீன் பண்ணணும், அப்புறம் வந்து அப்பரில் ஒரு தடவை க்ளீன் பண்ணணும், அப்புறம் வந்து அந்த சைடு ஆப்போசிட் சைடு அதுலேயும் க்ளீன் பண்ணணும். ஓகே guys, இப்போ நம்ம வந்து டீசல்லாம் ஸ்ப்ரே பண்ணி முடிச்சிட்டோம். அதாவது செகண்ட் டைம் வந்து டீசல் ஸ்ப்ரே பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம ஒரு வேஸ்ட் கிளாத்தை வச்சு இந்த இடத்த மேலே வந்து தொடச்சி எடுத்துட்டா போதும். நம்மளோட செயின் லூப்போட செயின் கிளீனோட பாதி ப்ராசஸ் முடிஞ்சிடும். நான் இப்போ தொடச்சி எடுக்கிறேன் பாருங்க. உங்க செயின் ஸ்ப்ராக்கெட்டு அது மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்க இடத்த கூட கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் எப்பயாவது தான் திறப்பீங்க இந்த இடத்தெல்லாம். ஓகே கைஸ், உங்களுக்கு வந்து செயின் ஸ்ப்ராக்கெட்டோட லைஃப் டைம் வந்து உங்களுக்கு வந்து நிறையா வரணும். என்னோட லைஃப் டைம் ஸ்பேன் வந்து நிறையா வரணும்னா நீங்கள் வந்து அந்த ரஸ்ட்டு வராமல் பார்த்துக்கணும். முதல்ல செயினில் வந்து ரஸ்ட்டு வராமல் பார்த்துக்கணும். நான் நிறையா வண்டியில் பார்த்துருக்கேன். செயினில் வந்து இங்கெல்லாம் வந்து ரஸ்ட்டு வந்துடும். என் வண்டியில் இன்னும் வரல. அது நீங்கள் வராமல் தடுக்கணும்னா வந்து உங்களுக்கு வந்து WD-40 உங்களுக்கு ஸ்ப்ரே பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் வச்சுட்டு நீங்கள் வைப் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா போதும். அந்த ரஸ்ட்டு வராமல் நீங்கள் பாதுகாக்கலாம். நான் யூஸ் பண்ணுற மெட்டீரியல் வந்து மாருதி சுசுகி ரஸ்ட் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணுறேன். அதாவது ரஸ்ட் ஸ்மாஷ் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து WD-40 வந்து ஸ்ப்ரே பண்ணியாச்சு. ஓகே கைஸ், அந்த செயின் ரஸ்ட்டு அடிச்சு அதாவது WD-40 அடிச்சு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் அதை வந்து ஒய்ப் பண்ணி எடுத்துடணும். நீங்கள் இதுக்கு மேலேயே லூப் அடிக்கக்கூடாது. அது வந்து டீசலை விட கான்சென்ட்ரேட் ஆனது. அதனால வந்து லூபை வந்து ஒட்டக்கூடாது செயினோட. அதனால நம்ம வந்து இதை வந்து எவ்வளோ டைம் ஆனாலும் சரி இதை வந்து நீங்கள் வந்து ஒய்ப் பண்ணி எடுத்துட்டு நீங்கள் வந்து லூப் போடுங்க. ஓகே கைஸ், நம்ம இப்போ வந்து கடைசி ஸ்டெப்பு செயின் லூப் பண்ண போகிறோம். இதுதான் கடைசி ஸ்டெப்பு. நம்ம என்ன செயின் லூப் அடிக்க போகிறோம்னா மாருதி சுசுகியோட ஈஸி ஸ்டார்ன்ற ஒரு ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் எப்பயுமே வந்து செயின் லூப் பண்ணும்போது உங்களோட வண்டியோட ரன்னிங் சைடு தான் எப்பயுமே வந்து நீங்கள் அந்த செயின் லூப் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லைன்னா வேஸ்ட்டு தான் நீங்கள் பண்ணுறது. நான் இப்போ செயின் லூப் பண்ண போகிறேன். ஓகே guys, இந்த செயின் லூப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த அலாய் வீல்ஸில் படுறது சில பேருக்கு பிடிக்காது. அது நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒரு சின்ன கார்ட்போர்ட் மாதிரி வச்சு கூட பண்ணலாம். என்னோட அலாய் வீல்ஸ்லாம் அந்த லூப்லாம் பட்டிருக்கு. நான் அதை என்ன பண்ணுவேன்னா இப்படி க்ளீன் பண்ணி எடுத்துருவேன். ஓகே guys, நம்ம இப்போ வந்து நம்ம பார்ட்ஸ்லாம் மாட்டிடலாம் திருப்பியும்.
சர்வீஸ் ஏதாவது உங்கள் பைக்குக்கோ காருக்கோ பண்ணணும்னா இவங்க கராஜுக்கு நீங்கள் போகலாம். இவங்க கராஜோட பேர் வந்து பெர்ஃபெக்ட் மோட்டார்ஸ். அப்புறம் இவங்க வந்து மாருதி சுசுகியோட வந்து பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க. அது ஆத்தரைஸ்டு டீலர், இவங்க தான் மாருதி சுசுகியோட ஆத்தரைஸ்ட் டீலர். அப்புறம் உங்களுக்கு வந்து உங்கள் மாருதி சுசுகியோட வந்து பார்ட்ஸ்லாம் வந்து இவங்க வந்து ஒரிஜினல் தான் போட்டுருவாங்க. அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது பெயிண்டிங் நிற்கிறீங்க, அப்புறம் வந்து பாலிஷிங் அந்த மாதிரி உங்கள் பைக்கு காருக்கு எதுக்காக போகணுன்னா நீங்கள் போகலாம். இவங்களோட மெயின் பிரான்ச் வந்து மடிப்பாக்கம் போகிற ரோட்டில் இருக்குது. உங்களுக்கு இவங்களோட பெர்ஃபெக்ட் மோட்டார்ஸ் பற்றி தெரியணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுங்க. தேங்க்யூ.